எத்தனை காலத்துக்குத்தான் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டே இருப்பது? நாமும் அதிகாரம் கொட்டும் இடத்திற்கு செல்வோமே என்ற திட்டமிடலுடன் லாட்டரி அதிபர் மார்டின் தன் குடும்பத்தை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இறக்கி ஆழம் பார்ப்பதாக பரபரக்கிறது அரசியல் களம். இதுகுறித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியலை உன்னிப்பாக கவனிக்கும் அரசியல் ஆய்வாளர்கள் சிலரிடம் பேசினோம். இந்தியா முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்கொடை வழங்குவதில் தாராள பிரபுவாக இருப்பவர் மார்டின். எத்தனை காலத்துக்குத்தான் இப்படியே இருப்பது? டெல்லியில் கோலோச்ச தங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவராவது எம்பியாகி சென்றிட வேண்டும் என்ற வேட்கை அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. அப்படித்தான் 2021 ஆண்டு தேர்தல் வரை திமுகவுக்கு கடுமையாக உழைத்தார் மருமகன் ஆதவ் அர்ஜுனா. தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தார். அந்த தேர்தலில் திமுக அமோகமான வெற்றியை பெற்றது. ஆனால் அதற்கான அங்கீகாரம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிடைக்கவில்லை. இதையடுத்து திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகவில் இணைந்தார் ஆதவ் அர்ஜுனா. திருமாவளவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி விசிகவின் திருச்சி மாநாட்டை முன்னின்று நடத்தினார். தொடர்ந்து மது ஒழிப்பு மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினார். கடந்த 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகள் கேட்டு விசிக கோரிக்கை வைத்தது. அதில் ஒன்று பொது தொகுதி. ஆதவ் அர்ஜுனாவுக்காக கேட்பதை அறிந்த திமுக 2 தொகுதிகள் தான் என கரார் காட்டி ஆதவ் அர்ஜுனாவின் ஆசையை நிராசையாக்கியது. அதில் இருந்துதான் ஆதவ் திமுகவுக்கு எதிராக கச்சை கட்ட ஆரம்பித்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை எழுப்பினார். டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் முன்னிலையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று சூள் உரைத்தார். அதுவே விசிகவுக்கு நெருக்கடியை தந்தது. விசிகவில் இருந்து ஆதவ் 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அது பற்றி கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாத ஆதவ் விசிகவில் இருந்து விலகுவதாகவும் எந்த சூழ்நிலையிலும் எனது அரசியல் குரு திருமாவளவன் தான் என்றும் விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் திமுகவை குறிவைத்து செயல்படும் விஜய் கட்சிக்கு ஆதவ் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என விளக்கியவர்கள் புதுச்சேரி கள நிலவரத்தை விவரித்தனர். மார்டினின் சிஷ்யராக புதுச்சேரியில் லாட்டரி வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தவர் ஜான்குமார். தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் லாட்டரி தடை செய்யப்படவே ஜான்குமார் ரியல் எஸ்டேட், கேபிள் தொழில் என பாதை மாறினார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அதன் பிறகு முதலமைச்சர் நாராயணசாமிக்காக தொகுதியை விட்டுக் கொடுத்து நாராயணசாமியின் செல்ல பிள்ளையாக வலம் வந்தார். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சபாநாயகராக இருந்த வைத்தியலிங்கம் வேட்பாளராக ஆனதால் அவரது காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஜான்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முதல்வர் நாராயணசாமி தன்னை அமைச்சராக்குவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதுதான் அங்கு நடக்கவில்லை. இதனால் அதிருப்தியுற்று பாஜகவுக்கு சென்றார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தன் மகன் ரிச்சர்ட் ஜான்குமாரை போட்டியிட வைத்தார். காமராஜர் நகர் தொகுதியில் அவரை போட்டியிட்டார். இருவருமே வெற்றி பெற்றனர். இந்த முறையாவது அமைச்சராகிவிடலாம் என்று கனவு கண்ட ஜான்குமாருக்கு கடைசி வரை அது நிறைவேறவே இல்லை. இந்த நிலையில்தான் இனி யாரையும் நம்பி நாம் அரசியல் செய்யக்கூடாது, தாமே அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்து காய் நகர்த்தி வருகிறார் ஜான்குமார். அண்மையில் வீசிய பெஞ்சல் புயல் காரணமாக மழையால் புதுச்சேரியும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள திட்டமிட்ட ஜான்குமார் தன் குருவான மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸை புதுச்சேரிக்கு அழைத்து வந்தார். அவரும் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து டிசம்பர் 14 மற்றும் 15 ஆகிய 2 நாட்கள் தங்கியிருந்தார். அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் என சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை புதுச்சேரிக்கும் தமிழக பகுதிகளான விழுப்புரம், கடலூர் பகுதிகளுக்கும் ஜோஸ் சார்லஸ் வழங்கினார். அப்போது பேசிய ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரியின் அடையாளமான ரேடியல் மில், பாரதி மில் உள்ளிட்ட பல மில்கள் மூடியிருக்கின்றன. இவற்றை திறக்க அரசுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க நாங்கள் தயார். இதனால் 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். நாங்கள் புதுச்சேரியை டெக்ஸ்டைல் மாநிலமாக ஆக்குவோம் என்று சூளுரைத்தார் அந்த மேடையில்.
இதற்கு முன்பே புதுச்சேரிக்கு ஓர் இளைஞர் முதலமைச்சராக வந்தால் புதுச்சேரி வளர்ச்சியடையும் என்று கருத்து தெரிவித்த ஜான்குமார் அனைத்து தொகுதிகளிலும் ஆதரவாளர்களை பிடித்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்பாளரை போடுவதற்கான காரியங்களை செய்து வருகிறார். ஜோஸ் சார்லஸ் தலைமையில் புது கட்சி ஆரம்பித்தோ அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தோ தங்களது அரசியல் கணக்கை தொடங்கினாலும் ஆச்சரியமில்லை என்றனர். இதுகுறித்து பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரிடம் கேட்டோம். லாட்டரி அதிபர் மார்டின் குடும்பத்துக்கு 100 தலைமுறைக்கு சொத்துக்கள் இருக்கின்றன. அவர்கள் 350க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். புதுச்சேரிக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஜோஸ் சார்லஸை அழைத்து வந்தோம். எங்களை பொறுத்தவரை பாஜகவை வளர்ப்பது என்ஆர் காங்கிரசுக்கு பக்கபலமாக இருப்பது மட்டுமே என்று முடித்துக் கொண்டார். உண்மையில் சொல்லப்போனால் அரசியல் ஆசை யாரைத்தான் விட்டது?